இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க கோரி வங்கதேச இடைக்கால அரசு இந்திய தூதரகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இந்த சூழலில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் ஹசீனா, அவரது அமைச்சர்கள், ஆலோசகர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. நீதித்துறை நடவடிக்கைக்காக ஷேக் ஹசீனாவை திரும்ப அழைப்பதாக இன்று வங்கதேச இடைக்கால அரசு இந்திய தூதரகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் தௌஹித் ஹுசைன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவதற்கான கடிதத்தை வெளியுறவு அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளதாக ஏற்கனவே வங்கதேச உள்துறை ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் கூறியிருந்த நிலையில் இன்று இந்திய தூதரகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே ஏற்கனவே ஒரு ஒப்படைப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாகவும் அதன்படி ஷேக் ஹசீனா வங்கதேசத்திற்கு திரும்ப கொண்டுவரப்படலாம் என்றும் ஜஹாங்கீர் ஆலம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆனால் தலாய் லாமா, சல்மான் ருஷ்டி, தஸ்லிமா நஸ்ரின் உட்பட தன்னிடம் அடைக்கலம் புகுந்த யாரையும் இந்தியா திருப்பி அனுப்பியதில்லை.